வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் மினிட் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இதில் கூட கொஷின்லாம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முளை உரை காணப்படும் தாவரம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெல். ஆப்ஷன் பி பேடி கோலியாரிசா. கீழ்கண்டவற்றில் பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் பி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எவை சூழல் சேவைகளில் ஒழுங்குபடுத்தும் வேலை அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான ஆன்சர். இங்கிலீஷ் மீடியம் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 4க்கு பார்த்திங்கன்னா படியெடுத்தலின் போது இன்ட்ரான்கள் கேட்டிருக்காங்க. ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இணையெடுத்தல். பெரும்பான்மையான தாவரங்கள் மகரந்த தூள்கள் வெளியேறும் நிலை. ஆப்ஷன் டி 2 செல் நிலையில் தான் வெளியேறும். அதே மாதிரி கீழ்கண்ட கூற்றுக்கள் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு புக் பேக் தான். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். டி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு மஞ்சள் 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ ஸோ 6க்கு ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம். 6th பொறுத்த வரைக்கும் கீழ்கண்ட கூற்றுகள்னு கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா 6க்கு ஆ தான் கரெக்டான ஆன்சர். ஹேலாடு, எக்ஸாடு, க்ரெஷாடு கீழே கீ ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க. 7த்துக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ கூற்று காரணம் இரண்டும் சரி. போத் அசார்ஷன் ரீசன் ஆர் கரெக்டு. 8th பார்க்கலாம். மென்டல் காலத்தில் F1 சோதனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ கோடாமினன்ஸ் இணை ஓங்கு தன்மை. குட்டை மரபணு உடைய கோதுமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குட்டை மரபணு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோரின் 10 தான் கரெக்டான ஆன்சர். 9th பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. இருபண்பு கலப்பு சோதனை விகிதம் என்ன 1:1:1. ஆப்ஷன் டி. 10th பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 11 பார்க்கலாம். 11th பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ரெஸ்ட்ரிக்ஷன் இன்டோ நியூக்ளியஸ். 11th பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 1 செகண்ட் இருங்க, ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி என்பது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11th பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 11th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். கீழே கீ ஆன்சர் இருக்குது. தென் 12th பார்க்கலாம். அகில உலக ஓசோன் தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16. இந்த 1 மார்க்கில் நீங்கள் எக்ஸாம் போகும்போது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எத்திரியம் பிரமிடு தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 13க்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அகரோஸ் செல் எலக்ட்ரோஃபோரசிஸ். 14 20% 60% அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14க்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ CH4 மற்றும் CO2. CH4 CO2. 15க்கு பார்த்தீங்கன்னா செயலாக்கம்னு கேட்டாலே கஞ்சா செடி தான் வரும். மொரிஞ்சினா. ஓகே ஸ்டூடெண்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் கூட 2 மார்க் 3 மார்க்லாம் பார்த்துக்கோங்க. மரபணு மாற்றத்துக்கு பயன்படுத்தும் வேதிப்பொருள், வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு, தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன, கீழ்கண்ட தரவுகளை கொண்டு உணவு சங்கிலியினை உண்டாக்கு, பிற்கலப்பு என்றால் என்ன, டைஸ்கரியா எவ்வாறு தலைவலி இனப்பெருக்கம் அடைகிறது, முதல்நிலை எருமைப்படுத்தல், 2ஆம் நிலை எருமைப்படுத்தல், தவறாக மற்றும் பொருளுணர்ந்த சடுதி மாற்றம் வேறுபடுத்து, பிளவுபடுத்தப்பட்ட இருவித்திலை விதையின் கம்பல்சரி இது, கனிக்குள் விதை முளைத்தல் என்றால் என்ன, எந்த பகுதியில் காணப்படுகிறது, வேளாண் வேதிப்பொருட்கள், வாட் ஆர் த அக்ரோ கெமிக்கல்ஸ், துணை பனிமலை காடுகளில் காணப்படும் தாவரங்களின் பெயர்களை எழுதுக, ரைட் த பிளான்ஸ் இன் ஃபவுண்ட் இன் சப் ஆல்பைன் ஃபாரஸ்ட், சட்டன்பொறி கான்செப்ட், விதைப்படுதலுடைய நன்மைகள், வேதி சாயத்தை போடும்போது ஒரு எரிச்சல் ஏற்படுகிறது, நீங்கள் அதற்கு மாறாக எதை சிபாரிசு செய்வீர்கள், பல்வேறு வகையான பிளாட்டிங் டைப்பு, மென்டலால் ஆய்வு செய்யப்பட்ட இயல் பண்புகள், தாவர திசு வளர்ப்பில் பிரிகை கூறு நுண்ணீர் நீக்கம் செய்தல்பட்டு சிறுகுறிப்பு வரைக, ரைட் அண்ட் நோட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளான் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மேன்மேட் சீரல்ஸ் கேட்டிருக்காங்க. டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் இருக்குது. எண்டமோஃபிலஸ் கேரக்டர், அபாரஸ்டேஷன், சாயில் ப்ரொஃபைல், லிஸ்ட் அவுட் த வேஸ் ஆஃப் லாங்கர் சீட் டியூரேஷன், சிந்தட்டிக் சீட்ஸு, ஆர்டிஃபிஷியல் சீட்ஸு, டிஎன்ஏ recombinant DNA technology, tabulate the difference between primary and secondary section, explain the DNA replication eukaryotes. ஸோ கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீ ஆன்சர் நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம்.
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஆன்சர் கீழெலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த கீ ஆன்சர் பிரகாரம் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கொடுப்பாங்க. இது இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். கீழே தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது. ஸோ மறக்காத வீடியோக்கு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணோம், அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணக்கராசி யூடியூப் சேனல். இதான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஒரு டைம் நல்லா ஒரு தரவாக பார்த்துட்டு போனீங்கனாலே போதும், நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர், கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஆன்சரில் வந்து எப்படி 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்லாம் எழுதணும், எப்படி மார்க் அலாட்மெண்ட் செக்ரிகேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் 12th பாட்னி பியூர் சயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கான அப்டேட்டை நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக 12th பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பியூர் சயின்ஸ் பாட்னியில் 70 அவுட் ஆஃப் 70 எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதான் அப்டேட்டு. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.